வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு பக்க கதை பற்றி பார்க்கலாமா? இது எங்கள் அம்மா நாவலிஸ்ட் லீலா கிருஷ்ணன் எழுதினது. மருமகள் வந்தாச்சு. என்னங்க, பாவம் அந்த லக்ஷ்மி மாமி. அவங்க ஆச்சாரம் என்ன? காலையில் குளிக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லாமல் வாயில் உள்ள எச்சில கூட விழுங்க மாட்டாங்க. அந்த சாரியார் மாமாவும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் தொண்டையை நினைப்பார். உலகத்தில் மனுஷங்க இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து காட்டுற குடும்பம் அது. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்க வேண்டாம். என்ன சொல்ல வர்ற நீ? அவங்க ஒரே மகன் கோபி ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தைரியமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். என்ன, கோபியா ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்? கேட்க எனக்கே அதிர்ச்சியாக இருக்கே. லக்ஷ்மி மாமியும் அந்த சாரியாரும் இந்த அதிர்ச்சியை எப்படி தாங்க போகிறாங்களோ? எனக்கும் அதே கவலை தாங்க. இனி என்ன செய்ய போகிறாங்கன்னு புரியலை. அந்த முஸ்லீம் பொண்ணை வீட்டோடு வச்சுக்க அவங்க ஆச்சாரம் இடம் தராது. அதனால் கோபியை வீட்டில் சேர்க்காமல் தனியாக அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கோபி அவருக்கு ஒரே மகன், உதறக்கூடிய உறவா? அதைத்தாங்க நானும் நினச்சி குழம்புறேன். என்னங்க, நான் ஒரு நட அடுத்த வீட்டுக்கு போய் மாமியை பார்த்து ஆறுதலாக பேசிட்டு வரட்டுமா? மானம் போச்சுன்னா உயிரையும் விட தயங்க மாட்டாங்க. அதனால் நான் போய் மாமியை பார்த்து பேசி சமாதானப்படுத்திட்டு வரேன். கணவனின் பதிலை கூட எதிர்பாராமல் கிளம்பி போகிறாள் ஜானகி. இவளை கண்டதும் லக்ஷ்மி மாமி வழக்கம்போல் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை முணுமுணுத்தபடி பூஜை அறையிலிருந்து வெளியே வருகிறாள். வாமா ஜானகி, உனக்கு சொல்லி அனுப்பணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. மாமி, எல்லாம் கேள்விப்பட்டேன். என்னாலேயே இந்த விபரீதத்தை தாங்க முடியலை. நீங்கள் இந்த அதிர்ச்சியை எப்படித்தான்? ஜானகி தயங்கி தயங்கி சொன்னாள். லக்ஷ்மி மாமி சிரித்து கொண்டே, என்ன நீ விபரீதம் அதிர்ச்சின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? இப்போது என்ன நடந்து போச்சு? என் மகன் தன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளை நான் ஒரு பொண்ணாத்தான் பார்க்குறேன். ஜாதி மதங்களை எல்லாம் கிளறி பார்க்கல. மாமி, நீங்களா எப்படி பேசுகிறீங்க? உங்கள் ஆச்சாரம் என்ன? பூஜை புனஸ்காரம் என்ன? மாமி மறுபடியும் சிரித்தாள். எல்லாம் நான் இங்கே வந்த பிறகு கற்றுக்கொண்டது தான் பெண்ணே. கிறிஸ்துவ பெண்ணான நான் இவரை கல்யாணம் பண்ணி கொண்ட பிறகு இவர் குடும்பத்தோடு ஒன்றி போகலையா? அதே மாதிரி என் முஸ்லீம் மருமகளும் நிச்சயம் மாறிடுவாள். ஜானகி ஸ்தம்பித்து போகிறாள். இதுதான் அந்த ஒரு பக்க கதை. இது மாதிரி அம்மா நிறைய ஒரு பக்க கதை எழுதியிருக்காங்க. அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வாழ்த்துக்கள்.